Hi friends, welcome to Eka Saree Creatives. Friends, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் டிசைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், எந்த டிசைன் ஆரம்பிக்க போகிறோம் பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சொல்கிற 6 ட்ரிக்ஸும் 6 டிப்ஸும் உங்களுக்கு தெரியும். நம்ம டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணுறோங்கிறதும் உங்களுக்கு புரியும். நம்ம இப்போ வந்து சிம்பிள் ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். பட் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா லுக் வந்து கிராண்டாக தெரியும். நம்மளுக்கு ஸ்லீவுமே 6 இன்ச் ஸ்லீவ் தான், ஸ்லீவ் கிராண்டாக வரும். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம 2000 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். எந்த மாதிரி டிசைன் பண்ணுறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 14 நம்பர் நீடில் வந்து ஜரிக்கும், 23 நம்பர் நீடில் வந்து பீட்ஸுக்கும் எடுத்திருக்கேன். கோல்டு ஜரி. ப்ளவுஸ் வந்து சாரீ வந்து கான்ட்ராஸ்ட் சாரீ தான். பட் வந்து கஸ்டமர் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் செல்ஃபாகவே எனக்கு இது ஒர்க்கு கொடுங்க, நான் வந்து எந்த சாரீக்கும் நான் மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி சொல்லி கேட்டதுனால ஸோ சாரீ கலர் வந்து நம்ம காட்டலை, செல்ஃப் க்ரீன் கலர் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நம்ம கோல்டு ஒர்க்கு தான் ஏற்ற போகிறோம். பாருங்கள், கோல்டன் திலகம் ஸ்டோன் எடுத்திருக்கேன், கோல்டன் 4mm பீட்ஸு, கோல்டன் 3mm பீட்ஸ் எடுத்திருக்கோம். கோல்டு திலகம் ஸ்டோனு, க்ரீன் கலர் ரவுண்டு ஸ்டோனு, கோல்டு சுகர் பீட்ஸு, ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ நம்ம கோல்டு ஒர்க் பண்ணுறதுனால நம்ம இந்த ப்ளவுஸை எந்த சாரீக்கு மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கரலாம். ஸோ இந்த டிசைனை எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பேக் நெக் வந்து நம்ம அழுத்தி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ணதுனால 1/4 இன்ச்சு தள்ளி நான் தையல் போடுறேன். 1/4 இன்ச் தள்ளி நம்ம ஸ்டெயின் ஸ்டிச் போடும்போது தைக்கும்போது நம்மளுக்கு மிஷினில் வந்து இடிக்காமல் இருக்கும், மிஷினில் வந்து அடிபடாமல் இருக்கும். நம்மளுக்கு பீட்ஸும் டேமேஜ் ஆகாது, மிஷின் ஊசியும் ஃபால்ட் ஆகாது. ஸோ நம்ம தைச்சி முடித்த பிறகு நம்ம பீட்ஸ் உடஞ்சி போனாலும் அதை நம்ம தைக்கணும் இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வராது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 லைன் ஜரி கொடுத்துக்குறோம். நீங்கள் ஜரி போடாமல் தைக்கும்போது மிஷினில் வந்து பீட்ஸ்லாம் அடிபடும். நம்ம என்ன தான் சிங்கிள் 2 கால் போட்டு அடித்தாலும் அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. நம்ம ஜரி போடாமல் பீட்ஸை ஒட்டி நம்ம தையல் போட போது பீட்ஸ் வந்து நெளிஞ்சு தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து 4 லைன் ஜரி கொடுத்துட்றோம், சில்க் த்ரெட் கொடுத்துட்றோம். சில்க் த்ரெட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பைப்பின் போட்ட லுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 4வது லைன் வந்து ஜரி போட்டுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சாரீ கலரை காட்ட முடியாது, ஸோ செல்ஃப் கலரே நம்ம காட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஜாஸ்மின் வந்து எடுத்து ஒர்க் பண்ணும்போது நம்ம வெறும் கோல்டு ஒர்க் மட்டும் நம்ம பண்ணாலே மிஸ்மேட்ச் பண்ணி எந்த சாரீக்குனாலும் நம்ம கட்டிக்கலாம். இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஜரி வந்து 4 லைன் போட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில்க் த்ரெட் வந்து 2 லைன் கொடுத்து மடக்கி போடுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பைப்பின் போட்ட லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி செயின் போடும்போதும் நீங்கள் குட்டி குட்டியாக போடுங்க, கேப் விடாதீங்க. அந்த 4 லைனுக்கும் கேப் இல்லாமல் நீங்கள் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 லைன் ஜரிக்கு அப்புறம் சில்க் த்ரெட்டுக்கு அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் லைன் வந்து நம்ம கொடுக்குறோம். சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது 2 பாசியாக வைங்க, அப்போ தான் வந்து கேப் அதிகமாக விழுகாது, பாசியும் நெளிஞ்சு போகாது. அதிகமாக கோத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இடைவெளி எவ்வளோ வைக்கணும்னு தெரியாமல் கொஞ்சம் டைட்டாக குத்திடுவீங்க. ஸோ வந்து பாசி வந்து நெளிஞ்சு தெரியும். நீங்கள் அதனால் 2 பீட்ஸாக கோருங்க. அதுதான் நம்மளுக்கு பாசி வந்து நம்மளுக்கு லைன் அழகாக காட்டும், நீட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4mm பீட்ஸ் தர்றோம். 4mm பீட்ஸ் வந்து நம்ம சிங்கிளாக தான் வைக்கணும். 2 3 நம்ம வச்சோம்னா அந்த லைனுமே நம்மளுக்கு நெளிஞ்சு காட்டும். ஏன்னா ஒரு பீட்ஸ் வைக்கிற அளவுக்கு நீங்கள் குத்திருக்க மாட்டீங்க, கொஞ்சம் டைட்டாக குத்திருப்பீங்க. அதனால தான் நம்மளுக்கு லைன் வந்து நெளியுது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸாக குத்துனீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து நீங்கள் பழகும்போதே நீட் ஃபினிஷிங்கோடு பழகுனீங்கன்னா ப்ளவுஸ் பார்க்க அழகாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க தைச்ச மாதிரி தெரியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நல்லா நீட் ஃபினிஷிங்கோடு பழகுங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒர்க்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒர்க்கு நல்லா நீட்டாக போட்டிங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கேட்குற அமௌண்ட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கிறலாம். ஸோ அதனால் பீட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக வைங்க. இப்போ ஒரு சுகர் பீட்ஸ் லைன் வச்சுருக்கோம், ஒரு 4mm பீட்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சுகர் லைன் வந்து நம்ம கொடுத்துக்குவோம். பாருங்கள், இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கெட்டியாக கிடச்சிருக்கு. பிகினர்ஸ் வந்து
இதை மட்டுமே நீங்கள் போடலாம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஈஸியாக நம்ம போட்டு எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மட்டுமே நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 4 லைன் ஜரி கொடுத்துருக்கோம், 2 லைன் வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கோம். இப்போ அதுவே நம்மளுக்கு 6 லைன் ஆயிடுச்சா. பீட்ஸ் வந்து ஒரு 3 லைன் கொடுத்துருக்கோம். ஸோ 9 லைன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதுவே நல்லா கெட்டி ஒர்க்காகவும் இருக்கும். பிகினர்ஸ் வந்து நீங்கள் மலப்பு இல்லாமல் அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் முடிக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக தான் பண்ண போகிறோம், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன் நான். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் பீட்ஸ் வந்து 2 கொடுங்க, 4mm பீட்ஸ் வந்து சிங்கிளாக மட்டும் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னு. திலகம் ஸ்டோனை ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஒட்டுறோம். அது 2க்கும் நடுவில் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ திலகம் ஸ்டோனுக்கு 1 இன்ச்சு கேப்பில் நம்ம கம் ஒட்டிக்கிறலாம். கரெக்டாக 1 இன்ச்சு கேப்புக்கே நம்ம ஒட்டலாம். ஃபஸ்ட்டு திலகம் ஸ்டோன் ஃபுல்லாக ஒட்டிக்குவோம். திலகம் ஸ்டோனுக்கு நம்ம கம் வைக்கும்போது நம்ம பீட்ஸ் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்டோனுக்கும் அந்த லைனுக்கும் இடையில ஒரு பாசி வைக்கிற அளவு கேப் விட்டால் மட்டும் நம்மளுக்கு போதும், ரொம்ப கேப் விழுக வேணாம். நான் அளவு வச்சு மார்க் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரஃப்பாக கண்ணிலே கால்குலேட் பண்ணி கம் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அளவை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு கேப்பை கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இன்ச்சு டேப் வச்சு நீங்கள் 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு கேப் அதிகமாக தெரியுது அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த லைனுக்கும் ஸ்டோனுக்கும் இடையில ஒரு பாசி வைக்கிற அளவுக்கு கேப் விட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டுறோம். ஒரு பாசி அளவு கேப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேண்டாம். நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம பீட்ஸ் வைக்கும்போது அந்த லைனோட போய் நம்மளுக்கு ஒட்டிடும். இப்போ பாருங்கள், அது 2க்கும் நடுவில் வந்து நம்ம ரவுண்டு ஸ்டோன் கொடுக்குறோம். ரவுண்டு ஸ்டோனும் அதே தான், ஒரு பீட்ஸ் வைக்கிற அளவுக்கு கேப் விட்டு தான் நம்ம ரவுண்டு ஸ்டோனுமே நம்ம ஒட்டுறோம். ரெண்டு லைனுக்கும் இடையில ஒரு பீட்ஸ் வைக்கிற அளவு கேப் இருந்தால் போதும். ஸ்டோனுக்கும் லைனுக்கும் இடையில நம்ம ரவுண்டு ஸ்டோனையும் இதே மாதிரியே நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டோன் ஒட்டிட்டோம். நம்ம ஸ்டோன் வைக்கும்போது நல்லா கம் வச்சு நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் ஸ்டோன் வந்து நம்மளுக்கு பிஞ்சு வராது. ஸ்டோன் நல்லா அழுத்தி ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம நெக்கை சுற்றி நம்ம ஸ்டோன் ஒட்டிட்டோம். கொஞ்சம் நேரம் காயறதுக்கு கேப் விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டோன் ஒட்டவும் பேக் நெக் வந்து அழகாக இருக்குது. இப்போ இதை சுற்றி நம்ம பீட்ஸ் வச்சுக்கிறலாம். சுகர் பீட்ஸு ஸ்டோனை சுற்றி நம்ம வைக்கிறோம். இப்போ ரவுண்டு ஸ்டோன் வைக்கும்போதும் பாருங்கள், ரவுண்டு ஸ்டோனுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு முடிகிற மாதிரி வைங்க. பீட்ஸ் வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. வச்சா அந்த ரவுண்டு ஸ்டோன் வந்து கரெக்டாக தெரியாது, கேப் அதிகமாக தெரியும். ஒரு பாசி நம்ம அதிகமாக வச்சாலும் அந்த இடம் வந்து ரவுண்டாக இல்லாமல் நம்மளுக்கு கோணலாக போயிடும். அதே மாதிரி நம்ம திலகம் ஸ்டோனுக்கும் வைக்கிறோம் இல்லையா, திலகம் ஸ்டோனுக்கு வைக்கும்போதும் நம்மளுக்கு ஒரு பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் கிடைக்கும். திலகம் ஸ்டோனோட அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம பாசி வைக்கும்போதே கடைசி வைக்கும்போது ஒரு பீட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா நம்மளுக்கு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாகவும் வச்சிடக்கூடாது. அந்த முனையை விட ஒரு பாசி தள்ளி வச்சாலே போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பாசி கேப்பில் தான் நிற்கிது. நம்ம அந்த ஒரு பாசி நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டு ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரியே நம்ம எல்லா திலகம் ஸ்டோனுக்கும் ரவுண்டு ஸ்டோனுக்கும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீட்டாக வரும். திலகம் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே ஷார்ப் எடுத்தால் தான் அந்த பாயிண்ட் கரெக்டாக எடுத்தால் தான் அதோட அழகு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ரவுண்டுக்குமே அதே தான், ரவுண்டு வந்து கரெக்டாக வரணும் நம்மளுக்கு. இந்த மாதிரியே நம்ம ஸ்டோனுக்கு வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம ஒன்லி கோல்டும் செல்ஃபான அந்த க்ரீன் ஸ்டோன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஒரு டார்க் பிங்க்கு, ஒரு பிங்க்கு சாரீ, வைலட் சாரீ, இந்த மாதிரி சாரீக்கும் நம்ம கட்டிக்கலாம். க்ரீன் கலர் சாரீக்கும் நம்ம இந்த ப்ளவுஸை போட்டு நம்ம கட்டிக்கலாம். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து சூட் ஆகும். டார்க் கலர்ஸு ஆரஞ்சு, பிங்க்கு, வைலட்டு, இந்த மாதிரி டார்க் கலர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த கலர் வந்து நம்மளுக்கு இந்த க்ரீன் கலர் ஒர்க்கு வந்து நம்மளுக்கு சூட் ஆகும். க்ரீனும் கோல்டு மட்டும்தான் நம்ம காட்டியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஸ்டோன் வச்சது மட்டுமே நம்மளுக்கு நெக்கில் கெட்டியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், திலகம் ஸ்டோனோட இது வந்து பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் ரவுண்டு வந்து கொஞ்சம் உள்ளடக்கியும் இருக்குது. நம்ம இந்த கேப்பை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன போடலான்னு யோசிப்போம். இந்த ஒர்க்குமே அந்த திலகம் ஸ்டோன் அளவுக்கு வந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அந்த 2 கேப்புக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், ஸ்டோன் ஒர்க் மட்டுமே நம்மளுக்கு அழகாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரவுண்டு ஸ்டோன் மட்டும்தான் உள்ளடக்கி இருக்குது. அந்த கேப்புக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சுகர் பீட்ஸும் 4mm பீட்ஸும் வச்சு நம்ம அந்த கேப்புக்கு கொடுப்போம். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு திலகம் ஸ்டோன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒர்க்கு வந்துடும். என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். 2 சுகர் பீட்ஸு, ஒரு 3mm பீட்ஸு. 4mm பீட்ஸ் வச்சா கூட பாசி வந்து பெருசாக தெரியும். ஸோ 3mm பீட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். 2 சுகர் பீட்ஸு, ஒரு 3mm பீட்ஸு வி மாதிரி கொடுத்துட்டு நடுவில் ஒரு 2 சுகர் பீட்ஸு, ஒரு 3mm பீட்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு லீஃப் மாதிரி கிடைக்கும். 2 வி வச்சு நடுவில் 1 வைக்கும்போது நம்மளுக்கு வந்து லீஃப் மாதிரி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தாலும் லைன் வந்து லென்த்தியாக போயிடும். அப்போ நம்ம திலகம் ஸ்டோனை விட இந்த ஒர்க் வந்து பெருசாக போகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த திலகம் ஸ்டோனுக்கு இடையில இந்த ரவுண்டு ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி லீஃப் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு. திலகம் ஸ்டோன் அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு கரெக்டான அளவுக்கு ஒர்க்கு இருக்குது. இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லா கெட்டி ஒர்க்காகவும் தெரியுது. இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் பார்க்க நல்லா கிராண்ட் லுக்கோடு கிடைக்குது பாருங்கள். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன், இதுக்கு நீங்கள் வந்து 2000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இன்னும் நீங்கள் கிராண்டாக ஆக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு அடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த திலகத்துக்கும் ரவுண்டுக்கும் இடையிலலாம் ஒரு ஃப்ரெஞ்சு நாட் போடலாம். இந்த மாதிரி ஒர்க்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ திலகத்தோட ஷேப்பும் ரவுண்டு ஸ்டோனோட ஷேப்பும் கரெக்டாக வந்துருச்சு. அது மாதிரி இந்த நம்ம வி மாதிரி வைக்கிறோம் இல்லையா லீஃபுக்கு, அதுக்குமே ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டு திருப்பணும். இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் மடங்கி தெரியும் நம்மளுக்கு. 3mm பீட்ஸை வச்சுட்டு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு திருப்புங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டோன் எல்லா பக்கமும் நம்ம வச்சாச்சு. இப்போ ஒர்க்கு நல்லா கெட்டி ஒர்க்காக வந்திருக்கு. நெக் வந்து அழகான டிசைனில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே நம்மளுக்கு ஒர்க்கு வந்து கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து புட்டா என்ன வைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம புட்டா வைக்கணும் அப்படின்னா ஸ்டோன் வச்சு ஸ்டோனை சுற்றி பீட்ஸ் வைக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா 2 வீ கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம புட்டாவாக வைக்கலாம். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளாக கேட்டதுனால நம்ம எப்படி புட்டா வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா, நம்ம 4M பீட்ஸே 1 மட்டும் நம்ம குத்தி வைப்போம். அதுவே நம்மளுக்கு சூட் ஆகும். நீங்கள் வந்து ப்ளவுஸை கிராண்ட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, நீங்கள் அதையும் வைக்கலாம். ரவுண்டு ஸ்டோன் வச்சு நம்ம பீட்ஸ் வைக்கணும் வைக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4M பீட்ஸ் மட்டும்தான் நான் புட்டாவாக வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஊடு புள்ளி மாதிரி மார்க் பண்ணுறேன். எப்போயுமே புட்டா வந்து ஊடு புள்ளி மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். லைனாக கொடுத்திங்கன்னா புட்டா நல்லா இருக்காது. நம்ம கோலத்துக்கு ஊடு புள்ளி வைப்போம் இல்லையா, ஸோ ஊடு புள்ளி மாதிரி வைங்க.
ஷோல்டர்கிட்ட வரும்போது லைனாக தான் வரும். ஸோ பாடிக்கு அப்புறம் வைக்கும்போது மட்டும் நீங்கள் ஊடுபுள்ளி மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா ஷோல்டரில் வந்து அடிபடாமல் அந்த இதுக்குள்ளே வரணுங்கிறக்காண்டி நம்ம லைனாக வைப்போம். பாடிக்கு வந்து ஊடுபுள்ளி மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரே ஒரு 4 mm பீட்ஸ் மட்டும் வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். புட்டா வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்ம எப்படி கிராண்டாக வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போய்க்கிறலாம். இப்போ பாருங்கள், நான் புட்டா வச்ச பிறகு பேக் நெக் டிசைன் வந்து ஃபுல்லாக அடங்கியிருக்கும். ஒர்க்கு வந்து நெக்லேயும் கெட்டி ஒர்க்காக இருக்கு இல்லையா? ஸோ புட்டாவும் நம்ம ஒத்த பீட்ஸ் நம்ம கொடுத்தம்போது ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைஞ்சு ஒர்க் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துலாம் ஒரு 4 mm பீட்ஸ் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம லீஃப் மாதிரி வி மாதிரி கொடுத்தோம் இல்லையா, ஸ்டோனு ரவுண்டு ஸ்டோனுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம செல்ஃப் த்ரெட்டான க்ரீன் கலர் த்ரெட்டில் வச்சோம்னா நம்மளுக்கு அந்த நூல் பாஞ்சு போகிறது நம்மளுக்கு தெரியாது. புட்டாவுமே நம்ம சிங்கிள் புட்டாஸாக வைக்கும்போது சேம் கலர் த்ரெட்டில் வச்சோம்னா நம்மளுக்கு அந்த புட்டாக்கும் நூல் வந்து தெரியாது. எப்பவுமே நம்ம நூல் பாஞ்சு போகிற மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா செல்ஃப் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நூல் வந்து கலர் காட்டாது, நம்மளுக்கு வெளியே தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பேக் நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி வந்திருக்கு. புட்டாவும் நம்ம நெருக்கமாக குத்துனதுனால பேக் நெக்கே நிறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாடல் வந்து. ஸ்லீவும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோவாக ஸ்லீவ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.